ஹலோ, ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கிளீனிங் ப்ராசஸ் தான். அதாவது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பூஜை சாமான் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஈஸியான மெத்தட்ல கிளீன் பண்றதுன்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணெய் கரெல்லாம் படிஞ்சு எப்படி வந்து இருக்கு பாருங்க. இத நம்ம எந்த அளவுக்கு கிளீன் பண்ணி பளிச்சுன்னு ஆக்குறோன்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு நம்ம அதிகமான பொருள் எதுவும் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் வெறும் 2 இன்கிரியன்ட்ஸ் மட்டும் தான். அது ரொம்ப காஸ்ட்லியானதெல்லாம் கிடையாது. எப்படி நம்ம இத கிளீன் பண்றோன்றத ஃபுல்லா வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கிளாத் எடுத்து இந்த விளக்குல இருக்கிற அந்த ஆயில் எல்லாத்தையுமே நீங்க வந்து நல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள், குங்குமம் அதெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா? அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிளாத்ல எடுத்து நல்லா கிளீன் பண்ணிக்கணும். இல்லன்னா நமக்கு கழுவுறதுக்கும்போது அது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுக்காக நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டப் எடுத்துக்கோங்க. இந்த டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுடு தண்ணி ஊத்தக்கூடாது. பச்சை தண்ணீல தான் நமக்கு இன்னைக்கு இந்த ப்ராசஸ் நம்ம பண்ண போறோம். எப்பயுமே பூஜை சாமான சுடு தண்ணீல வந்து கழுவக்கூடாது. பச்சை தண்ணி யூஸ் பண்ணி தான் கழுவணும். அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடிய கார்த்திகா சேக்கா. இந்த சேக்காவ வச்சு தான் நான் பண்ண போறேன். நீங்க கார்த்திகா சேக்கா இல்ல அப்படின்னா, வேற எந்த சேக்கா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமான பூஜை பொருட்கள் தான் எடுத்திருக்கேன். அதனால ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் கார்த்திகை சேக்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம தொடச்சு வச்சிருக்க நம்ம பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே இந்த தண்ணீல போட்டு நம்ம ஊற வைக்க போறோம். ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஊறினாலே போதும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து இத கிளீன் பண்றதுக்கு நம்ம இன்னொரு கார்த்திகா சேக்கா. அத வந்து தனியா ஒரு பவுல்ல இந்த மாரி எடுத்துக்கோ. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெமன். அந்த லெமன நம்ம எடுத்து நல்லா அரிஞ்சுக்கணும். 2ஆ கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த கார்த்திகை சேக்காவ அதுல டிப் பண்ணி, அந்த லெமன எடுத்து நம்ம நல்லா தேய்க்கணும். அந்த லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு தேய்ச்சோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதே மாதிரியே நம்ம எல்லா பொருட்களையுமே அந்த சேக்காவ மிக்ஸ் பண்ணி, அந்த லெமன வச்சு நல்லா தேய்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, லெமன் தேய்ச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பர் எடுத்து நீங்க நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் குடுத்து தேய்க்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம அழகா லேசா தேய்ச்சாலே போதும். நமக்கு கிளீன் ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுடு தண்ணீல லெமன் போட்டு, புளி போட்டு நல்லா தேய்ன்னு ஊற வச்சு தேய்ச்சு எடுக்கணும். அந்த மாரி ப்ராசஸ்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நமக்கு பூஜை பொருள் எந்த அளவுக்கு கிளீன் ஆகுது பாருங்க. நானே ட்ரை பண்ணல. நானே இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்ளோ பெனிஃபிட்டா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவே முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மீதம் இருக்க எல்லா பொருளையுமே நீங்க வந்து நல்லா வாஷ் பண்ணி, கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக நம்ம அதிகமா செலவு பண்ண போறது கூட கிடையாது. 2 கார்த்திகை சேக்காய் வச்சு நம்ம இந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல இத ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த இந்த சொம்பு பார்த்தீங்க அப்டின்னா, எந்த அளவுக்கு வந்து அழுக்கா இருந்துச்சுன்னு பாருங்க. இப்ப எந்த அளவுக்கு கிளீன் ஆகியிருக்குன்னு பாருங்க. உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.